ஸ்பெக் வேற என்ன விஷயம் மற்ற டயர் வந்து இதுக்கு டியூப்லெஸ் டயர் தான், ரெண்டு பக்கமே டியூப்லெஸ் தான். எல்லா பைக்கும் டியூப்லெஸ் எல்லாமே டியூப்லெஸ் தான். ஓகே ஓகே. மற்ற இதுக்கும் வந்து லித்தியம் அயன் பேட்டரி. முன்னுக்கு நாங்கள் பேட்டரியை நாங்கள் வெளியில் எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும், வெளியில் எடுத்து சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இதுக்கு வசதி இருக்குது. அதே மாதிரி தான் இதுக்குள்ள நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறது. ஓகே. இதில் கீ போட்டு நாங்கள் பேட்டரியை வந்து வெளியில் கீயை அன்லாக் பண்ணி பேட்டரியை வெளியில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு கீ வந்து இந்த கீ தான் போடலாம். அது கீ மாதிரி ரிமோட் மாதிரி அப்படி. ஓகே ஓகே. நான் ரிமோட் மட்டும் தான் சொன்னேன், நான் ரிமோட்டை பற்றி யோசிச்சிட்டேன், கீ வேற நினைச்சிட்டேன். இல்லை கீ வரும். ஓகே கீ வரும். ஸ்டார்டிங் கீ சம்பந்தம் இல்லை. இதில் ஸ்டார்ட்டுக்கு கீ சம்பந்தம் இல்லை. மற்ற இந்த டிக்கி திறக்கிறாங்கன்னா மற்ற இந்த பேட்டரி கலட்ட போகிறீங்களா அதுக்கு சொன்னால் கீ தேவை. ஓகே ஓகே. அதுக்கு கீயை வச்சு லாக் பண்ணி விட்றாங்க. அதே மாதிரி சார்ஜிங்கும் அதே மாதிரி உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது, சார்ஜர் கொண்டு இருக்கு. ஆமாம். ஓகே. சார்ஜர் பாவமா இருக்கா? இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் கொண்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. இதுக்கு அது ஒன்று அதில் டிஃப்ரெண்டாக மற்ற பைக் இதுக்கு இல்லை. ஓகே ஓகே. மற்ற இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், 1.5 மணி அதிலே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். நார்மல் சார்ஜிங்ன்றதே இல்லை. நார்மல் சார்ஜிங் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும்தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் வீட்டில் போட்டாலும் 1.5 மணி அதில் வரும். 1.5 மணி அதில் வரும். அது நல்ல விஷயம். கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்குறதே ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகே. அப்படி பார்த்தா 100 கிலோமீட்டர் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். கிலோமீட்டர் ஓகே. ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இல்லை நார்மலாக வீட்டில் போகிறதே ஃபாஸ்ட் சார்ஜிங்காக மாறுதுண்டா 1.5 மணி யாத்திரை ஏற்றலாம்னு சொல்லி சொன்னால் 100 கிலோமீட்டர் பெட்டர் ஐடியா தான். நல்ல விஷயம் தானே. அதுக்கு வேறு என்ன ஸ்பெக் இருக்குது? அவ்வளோ தானே. இதில் பெருசாக இதுவும் வந்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். மேப்ஸ் அந்த ரிமோட் அண்ட் ஆப்ஸ் இறக்கி கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பைக் துளைஞ்சா கண்டுபிடிக்கலாம், அந்த சிஸ்டம் எல்லாம் இதுலேயே இருக்கும். ஓகே. ஆனால் இந்த லைட் வந்து இந்த பேட்டரி எஃபெக்ட் பண்ணுமா? லைட் போட ஒன்று ஒரு இல்லை கூடுதலாக நாங்கள் இந்த இன்ஜின் இதை ஆஃப் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சார்ஜ் இறங்குற வீதம் வந்து குறைவாக இருக்குது. இப்போ நீங்கள் நைட் ஃபுல்லாக ஒரு 100 வீதம் சார்ஜ் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் மார்னிங் எழும்பி பார்க்க உங்களுக்கு ஒரு வீத சார்ஜ் அப்படி தான் இறங்கி இருக்கும். ஓகே. அது என்னன்னு சொன்னால் இதில் வந்து நார்மலாக எல்லா இது இயங்கி கொண்டிருக்கும் தானே உள்ள ஃபீச்சர்ஸும். அதனால் லைட் நிப்பாட்டலாமா? நார்மலாக லைட் வந்து ஒன்றாய் தான் இருக்கும். ஓகே. லைட் நிப்பாட்ட இல்லாது. இப்போ எல்லா பைக்கும் அப்படி தானே எல்இடி லைட்டில். சரி ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், வெளியில் எல்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த பைக்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இல்லை நான் அடுத்து நான் இப்படி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பின் பண்ணி எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி முன்னுக்கு விட்டு வரேன். அது மாதிரி வேறு விஷயங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது இருக்குது, இந்த திருத்திக் கொள்ளணுன்ற மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் வந்து திருத்துறேன். ஓகே, பாய்.